கல்வியை அல்லது படிப்பை இந்த தலைமுறை மாணவர்கள் எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க அப்படி அணுகுனதுல தான் இந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்துக்குள்ளயும் உள்ள வந்திருக்கிறீங்க. அப்ப இந்த ஜெனரேஷன் ஒரு ஒரு ஏஐ உலகத்துல, ஈவி உலகத்துல, ஸ்பேஸுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்குள்ள கல்வியை எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? ஸோ கல்வியில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபண்டமெண்டல் செட் ஆஃப் கோர்சஸ். இப்போது இன்ஜினியரிங்னு எடுத்திங்கன்னா, ஒரு வெரி பேசிக் கோர்சஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கேருந்து கற்றுக்கணும். அது நல்ல வாத்தியார்கள் சொல்லிக் கொடுக்கணும். அந்த அந்த வாத்தியார்களுடைய டீச்சிங் நிறைய பேருக்கு போய் சேரணும். ஒரு யூடியூப் மூலமாவோ, இல்லை இப்போ என்பிடிஎல்னு இருக்குது நம்ம ஐஐடியில் தான். அந்த மாதிரி இங்கேருந்து பல பேருக்கு இங்கேருந்து போய் சேர்ந்ததுன்னா, எல்லாருமே வந்து ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா ஆழமாக கற்றுப்பாங்க. அது வந்து ஆணித்தனமாக சொல்லிக் கொடுக்குற சில வாத்தியார்கள் தான் இங்கேருந்து சொல்லிக் கொடுக்கணும். அந்த வாத்தியார்களும், அந்த ப்ரொஃபஸர்களும் வந்து அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர் அவங்களுக்கு இருந்ததுன்னா, அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர், அந்த ரிசர்ச் அதனுடைய பலனை வந்து அவங்களுடைய கோர்ஸில் இங்கேருந்து சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி ப்ராக்டிக்கலாக நான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு ராக்கெட்டில் இந்த பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனை இப்படி தான் நாங்கள் தீர்வு கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து மக்களுக்கு, பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஒரு உயர்தர பேராசிரியர்கள். அவங்க அந்த பேசிக்ஸ் அங்கேருந்து சொல்லிக் கொடுத்தாங்கன்னா, அதை கிரகிச்சிட்டு மிச்சதெல்லாம் எப்படி செயல்முறையில் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இன்னி தேதி மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. டைரெக்டாக வந்து ஒரு ராக்கெட்டை கட்டி பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு பிளேனை கட்டி பார்த்தா எப்படி இருக்கும். இப்போ நிறைய ட்ரோன் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. அவங்களாம் டக்குன்னு ஒரு ட்ரோன் ஒன்று செட்டப் பண்ணுறாங்க. பட் மோர் தேன் தட், ஒரு ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய ரிலையபிலிட்டி எப்படி இருக்கணும், அதனுடைய லாஞ்சிவிட்டி எப்படி இருக்கணும், அதனுடைய இதை எப்படி ரெகனைஸ் பண்ணுறது, அதை எப்படி யூசர் ஓரியன்டாக பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம சாதாரணமாக சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரியான வெரி யூஸ்ஃபுல் கோர்சஸும் இங்கேருந்து சொல்லிக் கொடுத்தா அதை டக்குன்னு பிடிச்சிப்பாங்க. ஓகே. அது மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்டாக மாற்றலாம் த வே வி டூ திங்ஸ்.